Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு ப்ராப்ளமை பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா நமக்கு சாப்டர் 1க்கும் இதுக்கும் அப்படியே லைட்டா ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். The earth magnetic field at the equator, right? Equator is approximately 0.4 Gauss. So 10 to the power minus 4 அப்படின்றது நமக்கு தெரியும். So equatorல சொல்லிருக்காங்க. அதாவது earth magnetic field at the equator இந்த இடத்துல, right? Equatorல என்னோட magnetic field பாத்தீங்கன்னா they have given 0.4 10 to the power minus 4 Gauss, right? Equatorல estimate the earth's magnetic dipole moment. So dipole moment என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. Dipole moment அப்படினாவே we have two different polarity, right? So இங்க ஒன்னு வச்சுப்போம். ஏன்னா they are talking about equator. இது என்னது? Estimate the earth's magnetic dipole moment. So எனக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க, equatorல என்னோட magnetic field வந்து 0.4 magnetic field வந்து 0.4ல இருக்கு Gauss. So அப்போ approximately பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து equatorial concept தான் இங்க நம்ம கொண்டு வர போறோம். Because எனக்கு அதனுடைய equator ரெண்டு போல் ரெண்டு சைடுல ரெண்டு edges equatorல இந்த பக்கம் அந்த பக்கம் எனக்கு equatorial point பாத்தீங்கன்னா 0.4 Gauss னு கொடுத்திருக்கு கேள்வியில தெளிவா. அப்போ what formula we have? So நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான். So equatorialல நமக்கு என்ன தெரியும், அங்க படிச்சிருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். equatorialல we found kp by r cube. இதே வந்து எனக்கு axial அப்படினு சொல்லும்போது 2kp by r cube னு இருக்கும். இது equator. So magnetic வேல்யூவும் கொடுத்தாச்சு equatorல. So obviously அது equatorial point தான் இருக்க முடியும். So how we can interchange அப்படினா இங்க k கான்ஸ்டன்ட், இங்கேயும் k தான், ஆனா அதோட வேல்யூ வந்து mu0 by 4pi. அங்க பாத்தீங்கன்னா 1 by 4pi epsilon naught. அங்க electric dipole moment, இங்க magnetic dipole moment. அங்க distance r cube, இங்க distance r cube தான். அப்ப இங்க distance கேள்வியில கொடுக்கலையே. They told it is earth, right? earth உடைய magnetic field equatorial. அப்ப earth உடைய magnetic field எனக்கு வேணும். So radius of earth பார்த்தோம் அப்படின்னா that is nothing but it is constant, which is 6.371 million meter. ஏன்னா SI ல இருக்கு. அது approximate 6.4 10 to the power 6 meter அப்படினு எழுதிக்கலாம். So 6.371 million meters இப்படி நம்ம எழுதிக்கலாம். அப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா we are going to substitute directly. டைரக்ட்டா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இந்த mu0 by 4pi உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும் 10 to the power minus 7. கரெக்ட்டா? மல்டிப்ளைட் பை இந்த m அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறோம். magnetic moment m I don't know. by distance வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க 6.4 10 to the power 6. So 6.4 into 10 to the power 6 cube. In the equatorial point also they have given us 0.4 Gauss, which is 10 to the power minus 4. அப்ப எனக்கு m வேணும். அப்ப m which is equal to இது இங்க போயிடுச்சு. அப்ப 0.4 10 to the power minus 4 multiplied by 6.4 10 to the power 6. இது எல்லாமே பாத்தீங்கன்னா whole cube upon இந்த 10 to the power minus 7 கீழ வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படினா you are going to product அவ்வளவுதான். எனக்கு பவர் நம்பர் பாருங்க, இது 6 cube அப்போ 18 10 to the power 18 1. இங்க 10 to the power minus 4. இது plus minus 4 மேல போயிடுச்சுனா plus sorry minus 7 மேல போயிடுச்சுனா plus 7. இது ரெண்டுத்தையும் எடுக்கும்போது you get 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது you get 21. அப்ப 10 to the power 21 அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு என்ன இருக்கு அப்படினா இந்த 0.4 இருக்கு, இந்த 6.4 கியூப் இருக்கு. அப்ப இந்த 6.4 into 6.4 into 6.4 னு இப்போ நீங்க பண்ணனும். And then you have to multiply with the 0.4. அப்ப பாருங்க 6.4 into 6.4
பாருங்க 4 4s are 16 carry over 1 6 4s are 25 so 24 1 சேர்த்தா 25 6 4s are 24 2 இருக்கு 6 6 are 36 அப்ப இது ஒரு 2 சேர்த்தா 38 6 9 4 ரெண்டு டெசிமல் அப்போ 40.96 multiplied by again 6.4 6 4s are 24 2 இருக்கு 4 9s are எவ்வளவுப்பா 36 38 0 தான் அப்போ 3 அப்படியே எழுதியாச்சு and then இது வந்து 16 4 4s are 6 6 are 36 6 9s are 54 plus இந்த 3 சேர்த்தா 54 57 5 இருக்கு அப்படியே எழுதியாச்சு இல்லையா 6 9s are அவ்வளவுதானே 54 தானே yeah correct and then 6 4s are 24 4 இது எவ்வளவு வருது 16 12 14 1 11 1 12 1 6 2 அப்ப இங்க ஒரு 2 அங்க 1 அப்பதான் 3 நம்பர் 622 sorry 262.44 144 and இத வந்து you are going to multiply with again 0.4 அப்ப 0.4 இந்த இத மட்டும் எடுத்துக்கோமே 262 மட்டும் வச்சுக்கலாம் 262 into 0.4 18 sorry 8 and the 6 was 24 and is 24 now 2 4 2s are 8 and then is 10 ஒரு டெசிமல் 104.8 okay 104.8 104.8 அது 105 னு சொல்லலாம் இல்லையா 104 னே வெச்சுக்கோங்க into 104.8 so this is your final answer and அதோட யூனிட் அப்படியே எழுதியாச்சு so இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம் பொறுமையா பாருங்க டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும் பொறுமையா பாருங்க டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க thank you help others with a smile